சொர்க்கம் நுழைகிறாய், உன்னோடு சேர்ந்து நானும் நுழைகிறேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடையை பிடித்தவர் தந்தை சொர்க்கம் நுழைவதற்கு முயற்சி செய்வார். சொர்க்கம் பேசும் இப்ராஹிம் இடத்தில், இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், அல்லாஹுவின் காதலர் நேசரான இப்ராஹிமே, இணை வைப்பாளர்கள் என் மீது தங்குவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துவார்களோ, அல்லாஹ் இல்லை என்று நாத்திகம் பேசுவார்களோ, ஃபக்கத் ஹர்ரமஹுல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி இருக்கிறான் என்ற இந்த வார்த்தையை சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் இருந்து கண்ணீர் வடிப்பார். யா அல்லாஹ், அபி, எனது தந்தை, யா அல்லாஹ், எனது தந்தை நரகத்திலும் நான் சொர்க்கத்திலும் வாழ்வது தகுமா யா அல்லாஹ்? உன்னிடத்தில் நான் வாக்கு கேட்கவில்லையா? உன்னிடத்தில் நான் உலகத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லையா? நாளைக்கு மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய தந்தை இறை மறுப்பாளராக இருப்பதினால் இப்பொழுது அவரினுடைய தந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தடை விதிக்குகிறான். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசலில் இருந்து கண்ணீர் வடிப்பார் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் உனது நேசன் இல்லையா? எனது தந்தை நரகத்திலும் நான் சொர்க்கத்திலும் வாழ்வது எப்படியா அல்லாஹ் தகும்? எனது தந்தையை நீ மன்னிப்பாயாக. நான் உலகத்தில் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுவான். என் நேசத்திற்குரிய என் தோழனே, என் நேசத்திற்குரிய என் நண்பனே, இந்த உலகத்தில் நான் என் மீது கடமையாக்கி இருக்கிறேன், நான் என் மீது சத்தியம் செய்திருக்கிறேன், நான் வாக்கு தந்திருக்கிறேன். இந்த சொர்க்கம் இறை நம்பிக்கையாளர்களை சுமப்பதற்கும் இந்த நரகம் இறை மறுப்பாளர்களை சுமப்பதற்கும் தான் நான் படைத்திருக்கிறேன். ஆதலால் இந்த நேரத்தில் நீ எனது நண்பனாக இருந்தாலும் உனக்கு மட்டும்தான் இந்த சொர்க்கத்தில் நான் அனுமதி தர முடியும். உனது தந்தை நரகத்திற்குரியவராகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவராக நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரினுடைய தந்தையை அல்லாஹ் உருவம் மாற்றி விடுவான். கழுதையை போன்றோ அல்லது ஒரு கீரிப்பிள்ளையை போன்றோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவம் மாற்றுவான். அவரினுடைய காலை சுற்றி சுற்றி வரும் பொழுது இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நரகத்திற்குரிய வெளியே செல் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே தனது தந்தையை தனது கரத்தால் நரகத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே. ஆனால் இந்த உம்மத்தில் நரகம் என்பது இணை வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவகாசத்தை தருகிறான் மாற வேண்டும் என்பதாக அந்த அவகாசத்தை நபியின் வாப்பா தவறாக பயன்படுத்தினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருவார். அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை எங்கே இருக்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தந்தை நரகத்தில் இருக்கிறார். அந்த நபித்தோழர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் அழுத நிலையில் திரும்புவார். அல்லாஹ்வின் தூதர் அவரை அழைத்து சொல்வார்கள், நீ அழ வேண்டாம், எனது தந்தையும் உனது தந்தையும் நரகத்தின் விறகுகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழுவார்கள். அந்த ஹதீஸில் வரும் நபியினுடைய அழுகையை பார்த்தவுடன் நபி சிரித்தால் நபித்தோழர்கள் சிரிப்பார்கள், நபி அழுது விட்டால் நபித்தோழர்கள் அழுது விடுவார்கள். இது நபித்தோழர்களினுடைய ஒரு பண்பு. அல்லாஹ்வின் தூதர் அழுவதை பார்த்தவுடன் நபித்தோழர்கள் எல்லாம் அழ ஆரம்பிப்பார்கள். நபித்தோழர்கள் கேட்பார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் அழுகிறீர்கள்? எதற்காக வேண்டி இந்த கபருக்கு பக்கத்தில் நின்று இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், ஹாதிகி உம்மி, இது எனது தாய், என்னை பெற்றெடுத்த தாய், என்னை சுமந்த தாய். 6 வயதாக இருக்கும் பொழுது எனது தாயை இந்த இடத்தில் தான் நாங்கள் அடக்கம் செய்தோம். எனது தாயினுடைய கபர் என்பதினால் நான் அழுது கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், எனது அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், என் தாயினுடைய கபரை போய் சந்திப்பதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஆனால் அதே அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், எனது தாயினுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி என் தாயை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். யா அல்லாஹ், யாருக்கெல்லாமோ நான் பிரார்த்தனை செய்கிறேன், யாருக்கெல்லாமோ நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், எனது தாய்க்கு நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எனது தாயினுடைய இணை வைப்பை நீ மன்னிக்க வேண்டும் என்பதாக நான் எனது ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபியே, உனது தாய் காபிராக இருந்ததினால் உனது தாய்க்கு நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது, போய் வேண்டுமே ஆனால் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் அனுமதி கொடுத்தானே. எனது தாய்க்கு நான் பிரார்த்திக்க முடியாமல் சென்று விட்டதே, என் தாயும் நரகத்தின் விறகாக மாறிவிட்டாளே என்பதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நபியின் தாயாக இருந்தாலும் பாவியாக இருந்தால், நபியின் தாயாக இருந்தாலும் முஷ்ரிக்காக இருந்தால் அல்லாஹ் நரகத்திற்குரியவர்களாக ஆக்கினான் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம், எங்கள் தாய்கள் எல்லாம் எம்மாத்திரம். இந்த இணை வைப்பு பரவிவிட்டால்
அல்லாஹ்வுக்கு இணை துணைகள் எல்லாம் சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் அக்பர். நல்ல நாள் கெட்ட நாள் யா அல்லாஹ் சாதாரணம் ஒரு குற்றமாக கூட தெரியவில்லை. ஒரு முஸ்லிம் பெண்மணி, எத்தனை முஸ்லிம் பெண்மணிகள் தெரியுமா, பர்தாவை அணிந்து கொண்டு தர்காக்களை தாண்டி சிலைகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறாள். அல்லாஹ் அக்பர். எத்தனை முஸ்லிம் பெண்மணி தெரியுமா, ஜோசிய காரணத்தில் அமர்ந்து கொண்டு ஜோசியம் கேட்கிறாள். இப்ராஹிம் நபியினுடைய வாப்பாவினுடைய நிலைமை, முஹம்மது நபியினுடைய உம்மாவினுடைய நிலைமை, நூஹ் நபியினுடைய மனைவியினுடைய நிலைமை என்று சொன்னால் எமது ஊரினுடைய எனது தாயினுடைய நிலைமைகள். வெளியிலே பேசுகிறோம் நல்லவர்களாக, வெளியிலே உபதேசம் செய்கிறோம், நமது உம்மாவினுடைய இணை வைப்பை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா? இப்ராஹிமினுடைய வரலாற்றை படித்து பார்த்தால் இப்ராஹிமினுடைய வாப்பா கல்லால் அடிக்கக்கூடியவரை தனது வாப்பாவிடத்தில் மகனாக இருந்து உபதேசம் செய்தாரையானால் ஊரை திருத்துகிறோம் எல்லோரும், நான் உட்பட. ஆனால் நமது குடும்பத்தில் எத்தனை இணை வைப்புகள், நமது உம்மாவிடத்தில், நமது சின்னம்மாவிடத்தில், நமது பெரியம்மாவிடத்தில், நமது தாய் மாமியிடத்தில், நமது தாய் மாமாவினுடைய இடத்தில். நாளைக்கு மறுமைகள் எல்லாம் அவர்களெல்லாம் நாமெல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக, அவர்களெல்லாம் நரகத்திற்குரியவர்களாக என்று அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்து விட்டால், ஆம் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான். நாளைக்கு சொர்க்கம் என்பது ஈமானை சுமக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். நரகம் என்பது ஈமானை மறுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இந்த உலகத்தில் மட்டும்தான் நல்லவர் கெட்டவர் என்ற பாசத்தை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மட்டும்தான் நல்லவனாக இருந்தாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், கெட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். நல்லவர்களுக்கும் அல்லாஹ் தனது உணவை கொடுப்பான், நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் தனது நியமத்தை கொடுப்பான். கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் நீர் புகட்டுவான், நல்லவர்களுக்கும் அல்லாஹ் நீர் புகட்டுவான். சில நேரங்களில் கெட்டவர்களுக்கு அதிகமாகவும் புகட்டுவான், நல்லவர்களுக்கு குறைவாக கூட புகட்டுவான். ஆனால் இந்த உலகம் அழிந்து நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்து நின்று விட்டால் அர் ரஹீம், நல்லவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவனாக மாறிவிடுவான். யாராக இருந்தாலும் சரி, நல்லவர்களுக்கு மட்டும் பாசம் காட்டக்கூடியவனாக மாறிவிடுவான். நல்லவர்களுக்கு மட்டும் நிழல் கொடுக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். நல்லவர்களுக்கு மட்டும் தங்கக்கூடிய இடத்தை கொடுப்பவனாக மாறிவிடுவான். கெட்டவர் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பின்பலம் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியினுடைய வாப்பா என்ற ஸ்தானத்தை விடவுமா ஒரு மதிப்பு தேவை? முஹம்மது நபியை சுமந்த ஆமினா என்ற ஒரு ஸ்தானத்தை விடவுமா இந்த உலகத்தில் ஒரு மதிப்பு இருக்க முடியும்? முஹம்மது நபியை பெற்றெடுத்த அப்துல்லா என்ற அந்த தகப்பன் என்ற அந்த ஸ்தானத்தை விடவுமா ஒரு மதிப்பு இருக்க முடியும்? நாளைக்கு அந்த ஸ்தானத்திற்கே மதிப்பில்லாவிட்டால் முஹம்மது நபி பெற்றெடுத்த ஃபாத்திமா என்ற அந்த ஸ்தானத்தை விடவுமா ஒரு மதிப்பு இருக்க முடியும்? அந்த ஸ்தானத்திற்கே நாளைக்கு மதிப்பில்லாவிட்டால், ஆதலால் அன்பு சகோதரர்களே, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எப்படி மாறுவான் என்று சொன்னால், அர் ரஹீம், நல்லவர்களின் மீது மட்டும், ஈமானை அடையாளமாக கொண்டு வரக்கூடியவர்களின் மீது மட்டும் இரக்கம் காட்டுவான், உணவு கொடுப்பான், நீர் புகட்டுவான், நிழல் கொடுப்பான், மாளிகை கொடுப்பான். எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஆனால் அந்த அடையாள அட்டை மாற்றாமல் நாளைக்கு மறுமையில் நானாக இருந்தாலும், என் தாயாக இருந்தாலும், என் மகளாக இருந்தாலும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நாங்கள் எழுந்து நிற்போம்.